இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, 19வது நூற்றாண்டினுடைய கடைசி பகுதியில் இத்தாலி தேசத்தில் ஒரு கிராமத்தில் அருட்சகோதரிகள் ஏழை எளியவர்களுக்கும் மற்றும் முதியவர்களுக்கும் பணி செய்து கொண்டிருந்தார்கள். அந்த இல்லத்தில் இருக்கிற சகோதரிகளையும் அந்த இல்லத்தில் இருக்கிற முதியவர்களையும் தாக்கும் பொருட்டாக சமூக விரோதிகள் ஒரு சில பேர் அந்த கான்வென்ட்டுக்குள்ளே நுழைந்து கூச்சலிட்டு அங்குள்ள அருட்சகோதரிகளை அச்சத்துக்கு உள்ளாக்குகிறார்கள். அப்பொழுது அங்கிருந்து அருட்சகோதரிகள் எல்லா இடத்திலும் சிதறி ஓடுகிறார்கள். எப்படி இந்த ஒரு சூழ்நிலையை சமாளிப்பது என்று தெரியாமல் அந்த நேரத்தில் அந்த இல்லத்தினுடைய தலைவியாக இருந்த பவுலா டிரோசா என்கிற தலைமை சகோதரி கையில் பாடுபட்ட சுரூபத்தை எடுத்து கொண்டு வந்து அந்த சமூக விரோதிகளுக்கு முன்பாக தைரியமாக நின்று, இப்பொழுது எங்களை தாக்க விரும்புகிறவர்கள் தயவு செய்து தாக்கலாம் அப்படி என்று பாடுபட்ட சுரூபத்தை அந்த சமூக விரோதிகளுக்கு முன்பாக காண்பித்த நேரத்தில் பாடுபட்ட சுரூபத்திலிருந்து ஒரு ஒளி தோன்றி அங்கு வந்தவர்களுடைய பார்வை மங்களாகவே அலறி அடித்து கொண்டு தாக்க வந்த சமூக விரோதிகள் அந்த கான்வென்ட்டை விட்டு ஓடி போனதாக ஒரு நிகழ்ச்சி ஒன்று. இந்த இல்லத்தில் தலைமை சகோதரியாக இருந்த பவுலா டி ரோசா என்பவருடைய நினைவு நாளை தான் இன்றைக்கு நம்ம கொண்டாடுகிறோம். புனித பவுலா டி ரோசா. ஆம் அன்புமிக்கவர்களே, ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த இந்த பவுலா டி ரோசா தன்னுடைய வாழ்நாளில் ஏழை எளியவர்கள், நோயுற்றவர்கள், சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்களுக்காக விடுதிகளையும் ஏழை எளிய மாணவிகளுக்கு கல்வி பணியும் செய்து இத்தாலி தேசத்தில் 19வது நூற்றாண்டில் மிகவும் புகழப்பட்டவர் தான் இந்த புனித பவுலா டி ரோசா. அன்பின் பணியாளருடைய சகோதரிகள் சபையினுடைய தலைவியாக பல வருடங்களாக இருந்தவர் தான் இந்த பவுலா டி ரோசா என்பவர். இவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்பது, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற முதியவர்கள், வயோதிகர்கள் மற்றும் உடல்நலக் குறையினால் கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். நம்முடைய பகுதியில் இருக்கிற ஏழை எளியவர்களுக்கு மனமுவந்து தாராள உள்ளத்தோடு நம்ம பொருளுதவியும் நம்முடைய அன்பையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது தான் இந்த புனிதரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். இந்த புனிதனுடைய பரிந்துரையால் தாராள உள்ளத்தை இறைவன் நமக்கு தர வேண்டுமா? இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். சென்னையினுடைய இந்த பெரு வெள்ளத்தை பற்றி பல நாள் நான் பேசியிருக்கிறேன். அதில் பல நெகிழ்ச்சியான தருணங்களையும் உங்களோடு நான் பகிர்ந்து இருக்கிறேன். அதில் மனதை கொஞ்சம் கஷ்டப்படுத்திய ஒரு நிகழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உண்மையாகவே கோடி கோடியாக சம்பாதிக்கிற திரை பிரபலங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நடிகர்கள். நம்முடைய இளைஞர்களும் இளம் பெண்களும் பெரிய பெரிய இந்த பிரபலங்கள் நடிக்கிற படம் வருவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பாகவே ஏதோ கிறிஸ்துமஸுக்கு தயாரிக்கிற மாதிரியே தங்களையே தயாரித்து கொண்டு கட் அவுட் அடிக்கிறது என்ன, மற்றும் போஸ்டர்கள் ஒட்டுவது என்ன, பாலாபிஷேகம் நடத்துவது என்ன, அப்படி என்று இளைஞர்கள் தங்களுக்கு பிடித்த ஒரு நடிகருடைய படம் வருதுனாலே இப்படி 3 மாத தயாரிப்புகள் எல்லாம் செய்வாங்க. ஆனால் திரையில் சாதாரண காமெடி நடிகர்களாக இருக்கிற பாலா என்கிற ஒருவரும், பிறகு அறந்தாங்கி நிஷா என்கிற இந்த 2 பேரை பற்றி தான் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க ரொம்ப பிரபலமான பெரிய நடிகைகள்லாம் கிடையாது, நடிகரும் கிடையாது, சாதாரண காமெடி நடிகர்கள், டிவி நிகழ்ச்சியில் போகிறவங்க. ஆனால் அந்த பாலாவை பற்றி நிறைய பேரை நான் சொல்லியிருக்கிறேன். ஆம்புலன்ஸ் வாங்கி கிராமங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. பள்ளி சிறுவர்களுக்கு அவர் பண உதவி செய்கிறார். இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தன்னாலான உதவிகளை ஒவ்வொரு பகுதியாக சென்று மிகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 1000 ரூபாயாக கொடுத்து தன்னுடைய பங்களிப்பை சமுதாயத்திற்கு செய்தார். அதே போல் இந்த அறந்தாங்கி நிஷா என்கிற ஒரு காமெடி நடிகர் கூட வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று, நான் வெறும் வயிற்றோடு வந்த பொழுது சென்னை என்னை வாழ வைத்தது, ஆகவே இன்றைக்கு சென்னைக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக நான் தான் உதவி செய்வேன் அப்படி என்று தன்னிடம் இருந்த பொருளை எல்லாம் பயன்படுத்தி உணவுப் பொட்டலங்கள் செய்து அவர் வீடு வீடாக சென்று விநியோகித்து வந்ததையும் நம்ம டிவியில் பார்த்தோம். ஆனால் இதில் அதிர்ச்சிகரமான செய்தி என்னவென்றால், சமீபத்தில் இந்த அறந்தாங்கி நிஷா ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அதில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சாங்க, ஆனால் கடைசியில் எனக்கு கிடைச்சதெல்லாம், நீலாம் ஒரு பொம்பளையா, மூஞ்சப்பாரு, ஏன் எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு உதவி செய்யணும்னு தோணலையா, இங்கெல்லாம் ஆளுங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரியலையா, அப்படி என்று மக்கள் அவரை மிகவும் கேவலமாக திட்டியதாக அவர் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து கொண்டார். அதையும் மகிழ்ச்சியோடு தான் அவர் பகிர்ந்து கொண்டார். என்னால் இருந்த வரைக்கும் உதவி செஞ்சாங்க, எல்லா இடத்துக்கும் என்னால் போய் உதவி செய்ய முடியல,
ஆனால் இருந்தாலும் மக்கள் பலர் பாராட்டினார்கள். சிலர் ரொம்பவும் கேவலமாக திட்டுறாங்க, என்ன உதவி செய்யத்தான் நான் போனேன், நான் எந்த அரசியல் கட்சியும் கிடையாது, எந்த பணக்கார பின்புலமும் எனக்கு கிடையாது, என்கிட்ட இருந்ததை பகிர்ந்துக்க போனேன், ஆனால் மக்கள் என்னை ரொம்பவும் கேவலமாக திட்டி அனுப்பிட்டாங்க அப்படின்று மன வருத்தத்தோடு சொன்னார். இதை நான் பகிர்ந்து கொள்வதற்கான காரணம், திருமுழுக்கு யோவான் வந்தார், மக்கள் அவரையும் திட்டினார்கள். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார், அவரையும் மக்கள் திட்டினார்கள், அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், குறைகளை கண்டுபிடிப்பதற்கென்றே தங்களையே வடிவமைத்து கொண்ட பலரை நம்ம இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாத்திலையும் குறையை கண்டுபிடிப்பாங்க, எல்லாத்திலையுமே ஏதாவது ஒரு கமெண்ட் அடிப்பாங்க, எல்லாத்துலேயுமே எதிர்மறையாக ஒரு சிந்தனையை வெளிப்படுத்துவார்கள். அவங்க அப்படித்தான், இவர்கள் இப்படித்தான், ஐயோ அவங்கள விட கேவலமானவங்க யாரும் கிடையாது, இதெல்லாம் சும்மா நடிப்பு, சும்மா நடிக்கிறாங்க அப்படி என்று இன்றைக்கு எல்லாத்தையுமே குறை கூறுகிற ஒரு மனநிலையில் தான் இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அன்பு மிக்கவர்களே, உண்மையாகவே இது ஒரு உளவியல் பிரச்சனை. மற்றவர்களிடத்தில் எல்லா நேரத்திலையும் குறையை கண்டுபிடிக்க முயல்பவர்கள் தங்களிடம் இருக்கிற குறைகளை மறைப்பதற்காகவே இப்படி செய்கிறார்கள். மற்றவரிடத்தில் வளர்ச்சியை பார்ப்பவர்கள் தங்களிடம் இருக்கிற வளர்ச்சி இல்லாத ஒரு நிலையை கண்டுதான் மற்றவர்களை பற்றி இப்படி தேவையில்லாத விமர்சனங்களை செய்கிறார்கள். அப்படி என்றால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற முதல் செய்தி, முதலாக நன்றி உள்ளவர்களாக இருங்கள். குறை சொல்வதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொள்ளுங்கள். எல்லா நேரங்களிலும் கடவுளுக்கு நன்றியோடு கூடிய புகழ்ச்சியை செலுத்துங்கள். மற்றவர்களை பார்த்து நற்சொல்களை சொல்வதற்கு பழகி கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் மனோதத்துவ ரீதியாகவும் நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அந்த ஒரு வாழ்வு தான் கடவுள் திருமுன்னிலையில் போற்றத்தகுந்த ஒரு வாழ்வு என்று நமக்கு இன்றைக்கு அறிவுறுத்துகிறார். ஆகவே குறைகளை காண்பதை குறைத்து கொண்டு மற்றவர்களிடத்தில் நிறைகளை காண்கிற ஒரு குணத்தையும், அதே நேரத்தில் மற்றவர்களை மனதார பாராட்டக்கூடிய ஒரு தாராள உள்ளத்தையும் இறைவன் இன்றைக்கு தருமாறு இறைவனிடத்தில் இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.